வரலாற்றுல ரொம்ப செல்வாக்கு நிறைஞ்ச மனுஷங்கள்ல ஒருவரான நாசரேத்தின் இயேசு உலகத்தை படைச்சவருடன் நெருங்கிய உறவிலிருந்து உண்மையான நல்ல வாழ்க்கை பாய்கிறதுன்னு கற்பித்தார். ஆமா, மனுஷன வாழ்வதற்கான இறுதி பொக்கிஷம் தேவனுடைய அன்பை பெறுவதுதான் என்று இயேசு நம்பினார். மற்றும் நீதியை செய்வதன் மூலம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு திரும்பிக் கொடுக்கிறோம் என்று இயேசு கூறுகிறார். இப்போ தேவன் மேல உள்ள உங்க பக்தியை பகிரங்கமா காட்டுவது உங்க நல்ல பெயரை அதிகரிக்கும் ஒரு கலாச்சாரத்துல இயேசு வாழ்ந்தார். ஆக தேவனுடனான உங்க நெருக்கத்தை பொது இடத்துல பாராட்ட பெறும் செயல்திறனாக மாத்துவது எளிதாக இருக்கும். சரி, மலை பிரசங்கம்னு சொல்லப்படுற அவருடைய போதனைகளின் தொகுப்புல அந்த சோதனையை பத்தி இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை எச்சரிக்கிறாரு. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆக நீங்க தேவனோடு நெருக்கமாக இருப்பது போல் செயல்படுவது உங்களுக்கு சமூக அந்தஸ்தை இல்லனா கைத்தட்டலை பெறக்கூடும். ஆனா உண்மையில நீங்க பெறப்போவது அவ்வளவுதான் என்று இயேசு சொல்றாரு. இயேசு இந்த நடிப்பை ஒரு நயவஞ்சகனா இருப்பது என்று விவரிக்கிறாரு. இது ஹிப்போக்ரிட் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இது ஒரு மேடை நடிகர் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பதை குறிக்குது. அப்படின்னா நான் ஒரு நயவஞ்சகனாக மாறுறேனா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? அதாவது இது ஒரு எளிய பொறி போல தெரியுது. ஆமா, ரொம்ப எளிதானது. ஆக இயேசு 3 ஆய்வுகளை கொடுக்கிறாரு. யூத ஜனங்கள் தேவன் மீது தங்களுடைய பக்திய அவருடைய நாட்களில் மிகவும் பொதுவான 3 வழிகளில் வெளிப்படுத்தினாங்க. இங்க தாராள மனப்பான்மையிலிருந்து தொடங்குறாரு. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக அந்த காலத்து இயேசுவனுடைய கலாச்சாரத்துல மற்றவங்களுக்கு வெளிப்படையாக தாராளமாக கொடுப்பது தேவனுடைய தாராள அன்பை கொண்டாடுவதற்கான ஒரு வழியாகும். ஆனா அவை உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள ஒரு வழியாக அமையலாம். எனவே இயேசு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆக உங்க தாராளமான மனப்பான்மை உண்மையான அன்பினால் செய்யப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த ஒரு எளிய வழி உண்டு. மற்றவங்க பார்க்க முடியாத வழிகள்ல நீங்க அதை செய்ய வேண்டும். ஆனா உங்க ஒளியும் நல்ல செயல்களும் மக்களுக்கு முன்மாதிரியா பிரகாசிக்கட்டும்னு இயேசு போதிக்கலையா? சரிதான். தாராளமான மனப்பான்மை பத்தி இயேசுவனுடைய போதனைகள் எல்லாவற்றையும் நீங்க கருத்தில் கொள்ளும்போது தொடர்ந்து தம்மை பின்பற்றுகிறவர்களை தாராளமாக கொடுக்க அழைத்ததை காண்கிறோம். இது அவருடைய அன்பின் இதய துடிப்பை காட்டுகிறது. ஆனா கவனமாகவும் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க என்கிறார். உங்களுக்குள் மாயமாலத்தின் அறிகுறி இருக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க கொடுப்பதை யாருக்கும் தெரியாம செய்கிறது புத்திசாலித்தனம். இயேசு ஒரு தெளிவான விதியை கொடுத்தா எளிதாயிருக்கும். இருக்கலாம். ஆனா அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அது தேவனோடு நெருங்கிய உறவு வளர்த்து கொள்ள நம்மள தூண்டுது. யாருக்கும் தெரியாம எப்ப கொடுக்கணும் இல்லனா பகிரங்கமா எப்ப கொடுக்கணும்னு அவர் நமக்கு காண்பிப்பார் என்று அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஜெபத்தை பற்றிய தன்னுடைய 2வது ஆய்விலும் அவர் அதே கருத்தை சொல்றாரு. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் கலாச்சாரத்துல அதிகப்படியான யூதர்கள் அவங்க செய்வதை ஒரு நாளைக்கு பல முறை நிறுத்திவிட்டு ஷெமா என்று அழைக்கப்படுற தோராவிலிருந்து ஒரு பாரம்பரிய ஜெபத்தை ஜெபித்தாங்க. இயேசு ஜெபத்தில் இடைவிடாது தரித்திருப்பதற்கு பெயர் பெற்றவர். ஆனா கவனமாயிருங்க, ஏன்னா உங்க ஜெப பழக்கம் கூட ஜனங்களுடைய பாராட்டுக்கான உத்தியாக மாறும்னு அவர் சொல்றாரு. சரி, ஜெப நேரம் வரும்போது பரபரப்பான தெருமுனையில நீங்க ஜெபம் பண்ணணும்னு யோசிக்கிற சோதனைய என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது. அதாவது நான் உண்மையாகவே பக்திமான்னு ஜனங்க நினைப்பாங்க. நீங்க இத பின்தொடர்ற நபரா இருந்தா வாழ்த்துக்கள். ஒருவேளை நீங்க ஜனங்களுடைய அபிமானத்தை பெறுவீங்க. ஆனா அவ்வளவுதான். இங்க இயேசு வேறு வழிய சொல்றாரு. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஜெபம் என்பது தேவனோடு நேரத்தை செலவிடுவது, உங்கள் எண்ணங்களையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்வது மற்றும் அவர் கேட்டு பதிலளிப்பார் என்று நம்புவது. ஜெபம் செய்வதற்கான உங்க நோக்கங்களை சரிபார்க்க எளிய வழி யாரும் பார்க்க முடியாத போது ஜெபம் செய்வதுதான். ஆனா மீண்டும் இது ஒரு விதி அல்ல. இங்கே ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசு தனியாகவும் தன்னுடைய சீஷர்களோடும் சேர்ந்து ஜெபித்தார். இரண்டும் தேவனோடு இணைவதற்கு முக்கியமான வழிகள்.
இயேசு சொல்லும் 3வது உதாரணம் உபவாசத்தை பத்தியது. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக உபவாசம்ன்றது உங்களுடைய சொந்த உடல் தேவைக்கான உணவு அப்புறம் தண்ணீர் போன்றதை நிறுத்தி வச்சு அந்த இடத்துல உங்களை சந்திக்க தேவனுடைய பிரசன்னத்தை அழைப்பதன் மூலம் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதாகும். ஆனா உபவாசம் கூட ஒரு நாடகமாக பயன்படுத்தலாம். ஆமா, இயேசு சொல்றது போல ஜாக்கிரதையாயிருங்க. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இப்ப 3 இடங்களிலும் இயேசு இந்த நடைமுறைகளை கைவிட சொல்லல என்பதை கவனிங்க. சரி, உங்க பக்தியை வெளிப்படுத்துங்க. ஆனா அதை செய்யறதுக்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை கண்டுபிடியுங்க. இதனால நீங்க தேவனுடைய அன்பை ஒரு கோப்பையாக கருத வேண்டாம். தன்னை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய சமூக நிலைப்பாட்டின் மேல் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தால் இந்த உலகத்துல ரொம்ப தீவிரமா பயனுள்ளவர்களாக இருப்பாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா அவர்களுடைய நோக்கமெல்லாம் தாராள அன்புடைய தேவனை அறிவதும் தேவனால் அறியப்படுவதும் தான். தேவனுடனான உறவுல உறுதியாக இருப்பவங்களுக்கான 3 எச்சரிக்கைகளை நாம பார்த்தோம். அதுல ஒன்னு ஜெபத்தை பத்தியது. அடுத்ததா மலை பிரசங்கத்தின் மைய பகுதியை பார்க்கலாம். அங்க இயேசு தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும்னு கற்றுக் கொடுக்கிறார்.